ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நாள் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட போகிற நாள் தான். ஏன்னா ஊருக்கு எப்படியாவது கிளம்பி போயிடணும். சென்னையில் வெயில் கொளுத்துது. ஊரில் போனோன்னா சில்லுன்னு இருக்கும். ஊரில் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளுக்காக வெயிட் பண்ணி பக்கத்தில் வந்துச்சு. 23ஆந்தேதி எக்ஸாம் முடியுது பசங்களுக்கு. 24ஆந்தேதியே டிக்கெட் போட்டாச்சு. போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம். அப்போது வரும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இது. மத்தியானம் சாப்பாடெலாம் காலையிலே செஞ்சுட்டேன். ரசமும் வச்சு பீட்ரூட் பொரியலும் வச்சு சாதமும் வச்சு முடிச்சுட்டேன். அப்புறம் ரேஷன் வாங்க போக வேண்டியது இருந்துச்சு. இந்த மாதம் 22ஆந்தேதி வரைக்கும் ரேஷன் வாங்காமல் இருந்தோம். 22ஆந்தேதி தான் ரேஷனை வாங்கிட்டு வந்துட்டோம் காலையில். இது 22ஆந்தேதி காலையில் பார்த்த வேலைகள் தான் இதெல்லாம். ரேஷனை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டில் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக மசாலா டப்பாலாம் எடுத்து நீட்டாக துடைச்சி வச்சுட்டு, ஏதாவது எக்ஸ்பெரியான மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனோன்னா அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம போயிட்டு வரும்போதும் நீட்டாக இருக்கும். செல்ஃபெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் ஒரு துணியில் தண்ணி தொட்டு எல்லா இடமும் துடைச்சி நீட்டாக எடுத்துட்டு, அப்புறம் டப்பாலாம் இருந்துச்சு. அதையும் எல்லாம் மேலே மூடி கொஞ்சம் தூசி அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு ரேஷன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து கொட்டி எல்லாத்தையும் அதில் சர்க்கரை, பருப்பு அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக கொட்டி வச்சுட்டேன். நம்ம ஊருக்கு தானே போகிறோம், எப்படியாவது இருக்கிறது இருந்தபடியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போனோன்னா வீடு நாஸ்தி ஆயிரும். ஏன்னா வயசானவங்க அதுக்கு தகுந்தவாறு எடுத்து வைக்க மாட்டாங்க. எதையும் அப்படியே வச்சுருவாங்க. அதனால எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம ஊருக்கு போகிற நேரம் மட்டும் இல்லை, நார்மல் டைம்லேயே நம்ம எங்கேயாவது கிளம்பி வெளியே போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வேலைகளெல்லாம் முடித்து வச்சுட்டு போனால் நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உடனே ஏன் வேலை செய்யணும்னு அவசியம் இருக்காது. இது கிளம்பும்போது எல்லாம் அவசரமாக கிளம்பிட்டு எல்லாத்தையும் போட்டதுபடியாக மேக்கப் ஐட்டம்ஸு அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாம் இழுத்து போட்டு அதெல்லாம் அப்படி போட்டுட்டு போனோன்னா வெளியே போனால் கூட நமக்கு ஒரு திருப்தியாக இருக்க முடியாது. நம்ம மைண்டில் ஐயோ நம்ம வீட்டெல்லாம் இப்படி போட்டுட்டு வந்துட்டோமே, திருப்பி போயிட்டு அதெல்லாம் செய்யணுமேங்கிற இதுதான் ஓடிட்டுருக்கோம். அந்த செல்ஃபில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் கிடையாது. எப்போவாவது மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது காலி ஆச்சுன்னா மட்டும்தான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதனால தான் கொஞ்சம் அதை அப்பப்போ துடைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா தூசி அடையும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் டெய்லி யூஸுக்கு எடுக்கிறது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, இதையுமே அந்த டைல்ஸ் பீஸில் தான் வச்சுருக்கிறேன். ஒரு கீழே 4 பக்கமும் கல் வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த டப்பாலாம் துடைச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஏலக்காயெல்லாம் காலியாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் வறுத்து தூள் பண்ணி அதையுமே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. அதுவும் அரேஞ்ச் பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே எண்ணெய் எல்லாம் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கொட்டி ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பாக்ஸ் கூட. அதையும் நீட்டாக சோப்பெல்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்து வச்சுட்டேன். அந்த வேலையுமே முடிஞ்சிச்சு. எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாத கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் காலியான ஒரு கொஞ்சம் பாக்ஸு, அப்புறம் பாத்திரம் தேவையில்லை இப்போதைக்கு இனி யூஸ் ஆகாது அப்படிங்கிற இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி மேலே செல்ஃபில் மேலே பெரிய செல்ஃபில் தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். தேவைக்கான பொருளை மட்டும் இவங்க யூஸ் பண்ணுற பொருளை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்ருக்கு அப்படின்ட்டு. இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஈவினிங் ஆயிடுச்சு. காலையில் சமைச்சிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு இதெல்லாம் செஞ்சு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு எல்லாம் செய்யறதுக்குள்ளேயே ஈவினிங் ஆயிடுச்சு. அதோடு அந்த வேலையை முடிச்சுட்டேன். அன்னைக்குள்ள வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் டீ போடணும் அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் இருந்தனால அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஏன்னா அன்றைக்கி முந்தின நாள் ஃபுல்லாகவே வேலை செஞ்சுட்டே இருந்தனால அடுத்த நாள் ஃபுல்லாகவே முதுகு வலியாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் படுக்காமல் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் 23ஆந்தேதி காலையில் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற பேகெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் அவரோட ஷர்ட்டு ஒயிட் ஷர்ட்டு 2 போட்டு
அந்த துவைக்காமல் இருந்துச்சு, அதை தனியாக ஊற வச்சு அதை துவைச்சிட்டு, அப்புறம் போர்வை தலகாணி கவர் எல்லாத்தையுமே துவைச்சி எடுத்துகிட்டு மிஷினில் போட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் துவைச்சி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் பப்புவையும் குளிப்பாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அவளையும் குளிப்பாட்டிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். பப்புவை குளிப்பாட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படியே பப்புவை பாத்ரூம்லேருந்து வெளியே கொண்டு போகும்போது ஹால் ஃபுல்லாகவே ஈரம் பண்ணிடுவான். அதனால அவன் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் ஹால் ஃபுல்லாக ஆகும். அப்போ அவனை குளிப்பாட்டிட்டு கையோடையே வீட்டையெல்லாம் அதுக்கு முன்னாடி பெருக்கி போட்டிருந்தேன். அதனால் அவனை குளிப்பாட்டிட்டு வீடையும் தொடச்சி விட்டு பாத்ரூமையும் கழுவி விட்டுட்டு அன்றைக்கி வேலையை முடிச்சிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஊருக்கு போகிறதுக்கு வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி வேலையை முடிச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு போனோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்னைக்கு எடுத்த வீடியோ தெரியுமா? ஏப்ரல் மாதம் 22ஆம் எடுத்த வீடியோ. நான் இதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறது மே மாதம் 2ஆம் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். 3ஆம் போஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜாலியாக 24ஆம் காலையிலே கிளம்பி 10 மணிக்கு ட்ரெயின் 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி நைட்டு அங்கே ஒரு நைட்டு 12 மணிக்கா போய் இறங்கிட்டோம் கன்னியாகுமரியில். இறங்கி ஊருக்கு போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு 1 மாதம் இருக்கணும்னு போனது ஒரு சில பிரச்சனைகளால் கிளம்பி வர வேண்டியதாயிடுச்சு. தம்பி அங்கே விட்டுட்டு பாப்பாவும் நானும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து போனோம். ஆசைப்பட்டதெல்லாம் என்ன சொல்கிறது, இதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஆசையாக வேலை பார்த்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஊரில் போய் இருந்த அந்த 1 வாரமும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.